ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் துவங்கிய புக்கோற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய உள்கோடை திருநாள் விழா. வண்ண மலர் அலங்காரத்தில் பிரகார வலம் வந்த ஸ்ரீநம்பெருமாள். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை வசந்தோற்சவம். வெட்டிவேர் சப்பரத்தில் மகிழ மரத்தை வலம் வந்த ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் புக்கோற்சவம் துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்படும் இந்த உற்சவம் கடும் வெயிலிலிருந்து பக்தர்களை காக்கும் வகையில் உற்சவ மூர்த்திகளுக்கு நடத்தப்படும் வசந்தோற்சவத்தின் உப உற்சவமாக இந்த வைபவம் நடத்தப்படுகிறது. இதையொட்டி ஆலயத்தில் உள்ள புக்க மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். இதையடுத்து தாயார்கள் சமேத உற்சவருக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி உற்சவமூர்த்திகளுக்கு தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உள்கோடை திருநாள் விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள பூச்சாற்று மண்டபத்தை வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளித்தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். எம்பெருமானின் திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரங்கள் சுற்றி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து வெண்ணிற பருத்தி ஆடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து உற்சவரை நாழிகேட்டான் ஆரியவடால் வாயில்களை கடந்து திருக்கொட்டாரம் வழியே மணல்வழி ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவருக்கு வண்ணமலர் சரங்கள் மற்றும் மலர் போர்வையை போர்த்தி பூச்சாற்று வைபவத்தை நடத்தினர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க சுவாமிக்கு நைவேத்தியங்கள் எடுத்து வரப்பட்டதும் பாராயணம் செய்த பிரபந்ததாரர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு மீண்டும் மணல்வெளியை கடந்து பிரகாரங்கள் வழியாக சென்று மூலஸ்தானத்தின் வெளியே படியேற்றம் கண்டருளினார் ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம். முன்னதாக சிவாலயத்திலிருந்து பிரியாவிடை சமேதராக இந்திர விமானத்தில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள சிவபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். தனி இந்திர விமானத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்பாளும் சர்வலங்காரத்தோடு நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே புறப்பட்டார். ஈசனின் பிரதிநிதியாக சிறுவனையும் அம்பிகையின் பிரதிநிதியாக சிறுமியையும் சிறப்பாக அலங்கரித்து தெய்வங்கள் அருகே அமர்த்தி இருந்தனர். மதுரையில் அவதரித்து அருள்மிகு மீனாட்சி அம்பாள் ஆட்சி புரிகையில் அப்போது மேற்கொண்ட திக்விஜய புராண வரலாற்றை நிறைவு கூறும் வகையில் இந்த வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சித்திரை விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையொட்டி கோயிலின் வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருக்கல்யாண மேடையில் திருப்பரங்குன்றத்திலிருந்து தெய்வானையோடு முருகப்பெருமானும் பவளக்கணிவாய் பெருமாளும் எழுந்தருளியதை அடுத்து உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன், பிரியாவிடை சமேத சொக்கநாதர் ஆகியோர் மணமக்களுக்கு உரிய அலங்காரங்களோடு எழுந்தருள திருமண வைபவம் துவக்கப்பட்டது. மங்களவாத்திய முழக்கத்தோடு சிவாச்சாரியார்களின் மந்திர உச்சாடனங்களும் ஒரு சேர ஒலிக்க சுவாமி மற்றும் அம்பிகைக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம், காப்பு கட்டுதல், கன்னிகாதானம் ஆகிய வைபவங்களை நடத்தி அருள்மிகு மீனாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது.
பிறகு கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டி மாலை மாற்றுதல் நிகழ்வை நடத்தி தெய்வங்களுக்கு கோபுர தீபம் காண்பித்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பெண்கள் புதுத்தாலி கயிறை மாற்றிக்கொண்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை வசந்தோற்சவ விழாவை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. மின்விளக்கு அலங்காரத்தோடு பிரம்மாண்டமாக காட்சி தந்த சிவாலயத்தில் 7ஆம் நாள் திருவிழா அன்று ஆலய உள் வளாகத்திலிருந்து வெட்டிவேறு சப்பரத்தில் உண்ணாமலை அம்பாளுடன் உற்சவர் அண்ணாமலையாரை விசேஷமாக அலங்கரித்து 3ஆம் பிரகாரத்தில் இருக்கும் மகிழ மரத்தை சுற்றி உலா புறப்பட்டனர். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பன்னீர் மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாவை மலர் தூவும் நிகழ்வை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். மகிழ மரத்தை ஆதி தம்பதிகள் வலம் வர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பின்தொடர்ந்து சென்று வழிபட்டனர். இதையடுத்து சிவபாதம் தாங்கிகள் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு நீலப்பட்டாடை கட்டி தங்க தொப்பாரம் கிரீடம் அணிவித்து காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அபயமும் வரதமும் தந்து கற்கள் பதித்த பாத கவசங்கள் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் வங்கிகள், புஜகீர்த்தி, இரட்டை கிளிப்பதக்கம் ஆகியவற்றுடன் பின்னழகையும் அலங்கரித்து கொண்டு ஊஞ்சலாடியபடி சக்கரவர்த்தி திருமகன் திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து மீண்டும் வையாளி சேவையோடு உற்சவரை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். மேலும் திரை விளக்கப்பட்டதும் பெரிய திருவடியான கருடன் மீது எழுந்தருளியவாறு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்காட்சி தந்தருள மத்தாப்புக்கள் கொளுத்தி ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வந்து ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளியதும் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு இருகுடை சேவையோடு உற்சவருக்கு வீதி உலாவும் நடைபெற்றது. திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுறை ஸ்ரீ நெல்லையப்பர் கோயில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் சிவாலய வளாகத்தில் உள்ள யாகசாலையில் மந்திர உச்சாடனங்களோடு சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன. தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் பக்தர்கள் தரிசித்ததும் பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஆலயத்தின் மேல் தளத்தை அடைந்தனர். அங்கு ராஜகோபுரம், மூலவர் சன்னதி, அம்பாள் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு இசைவாத்தியங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். மேலும் தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் கோவில் சித்திரை தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடன்வர பிரம்மாண்ட திருத்தேரில் அருள்மிகு கமலாம்பாளுடன் உற்சவர் தியாகராஜர் எழுந்தருளியதும் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஸ்ரீ தியாகராஜா பெருவுடையாரே என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் ஒரு சேர தரிசிக்க ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்திகளும் காட்டப்பட்டன. பஞ்சவாத்தியங்கள், பல்வேறு இசைவாத்தியங்கள், வாகனங்களில் பாடல்கள் பாடியபடி ஓதுவார் மூர்த்திகள், நாதஸ்வர தவில் வித்வான்கள் இசைத்தவாறு முன்னே செல்ல நகர வீதிகளில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் உற்சவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை உற்சவ திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் சிவாச்சாரியார்கள் பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க திரிசூலம் வரைந்த பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மேடை மீது விநாயகர், அஸ்திரதேவர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளியிருக்க கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து உற்சவ மூர்த்திகள் மற்றும் கொடிக்கம்பத்திற்கு கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன.
பிறகு மண்டப மேடையில் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள அலங்கார தீபத்தோடு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி அருகே வடுகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் நரசிம்ம ஜெயந்தி விழாவையொட்டி உற்சவர் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவத்தின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை சர்வலங்காரத்தோடு அமர்த்திக் கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வீதி உலா முடித்து கோயிலை அடைந்த உற்சவ தெய்வங்களுக்கு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் இசை வாத்திய முழக்கத்தோடு உற்சவர்களுக்கு வையாளி சேவை நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மேலும் மாலை வேளையில் பிரியபக்தனான கருடன் மீது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து நட்சத்திர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்தியை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சாமரங்கள் வீசியவாறு கும்பதீபம் காண்பித்தனர். தேனி அருகே அல்லிநகரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க மந்திர உச்சாரணங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளுக்கு பால் பழம் வழங்குதல், காப்பு கட்டுதல், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாட்டுதல், பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தல் ஆகிய நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு வெண்கற்கள் பதித்த மாங்காய் ஹாரம் அணிவித்து மாலை மாற்றுதல் வைபவமும் நடத்தப்பட்டது. பின்னர் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஸ்ரீ மீனாட்சிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனமர் ஸ்ரீ காரணீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். வண்ண மின் விளக்குகளால் தெய்வ திருவுருவங்கள் நிறுத்தப்பட்டிருந்த சிவாலயத்தில் ரிஷபத்தின் மீது அமர்ந்திருந்த உற்சவர் அருள்மிகு சொர்ணாம்பிகைக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி கையில் கோலக்கிளி தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னடகையும் பூச்சடை பின்னல் தந்து பின்னடகையும் அம்பிகைக்கு அலங்கரித்திருந்தனர். மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிய சிறிய ரிஷபத்தின் மேல் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பிரம்மாண்ட வெள்ளி ரிஷபத்தில் பிரியாவிடையுடன் அருள்மிகு காரணீஸ்வரரும் கையில் அஸ்திரம் ஏந்தியபடி அருள்பாலித்தனர். சிவபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து வெளியே வந்ததும் புறப்பாடு துவங்கியது. நுழைவாயில் ஆராதனையோடு அம்பிகையும் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சண்டிகேஸ்வரரும் பின்தொடர பஞ்சமூர்த்திகளுக்கு வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்திருக்கும் தேவார பாடல் பெற்ற சிவாலயமான அருள்மிகு திருநிலை நாயகி உடனாகிய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் எனும் சட்டைநாத சுவாமி கோவிலில் சகோபுர வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபங்களின் மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான், சிறிய ரிஷபத்தின் மீது விநாயகர் எழுந்தருளியதும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளை குழுவிருக்கச் செய்தனர். வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட செப்பரத்தில் திருஞான சம்பந்தர் எழுந்தருள அருள்மிகு திருநிலை நாயகியும் ரிஷபத்தில் நின்று காட்சி தர தெய்வங்களை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் கைலாய வாத்திய முழக்கத்தோடு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஓலை சப்பர புறப்பாடு துவங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத பெருமாளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனையுடன் பிரகார புறப்பாடு நடைபெற்றது.
ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கரிவரதராஜரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க நாம அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை கைத்தலமாக ஏந்தி வந்து வாகனத்தில் குழுவிருக்கச் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முகவை ஊரணி மேல்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவையொட்டி காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பம்பைகள் நாதஸ்வர மேள தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்ததும் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கோவில் வளாகத்தில் வண்ண திருவுருவ சிற்பங்களாக காட்சி தரும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ராஜகாளி அம்மனுக்கும் உற்சவருக்கும் மந்திர உச்சாடனங்களோடு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்மனுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டுச்சீலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி கிரீடத்துடன் மூலவரையும் வண்ண பட்டாடையோடு மலர் மாலைகளும் அணிவித்து உற்சவரையும் அலங்கரித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் கோவில் பூசாரி மற்றும் பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோயில் கருவறையில் 5 தலை நாகம் கொடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவர் மாரியம்மனுக்கு வேப்பிலை சாற்றி புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கருவறை முன்பு நடப்பட்டிருந்த முக்கோண கம்பத்திற்கு பக்தர்கள் மஞ்சள் நீர், பால் ஆகியவற்றை அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் செங்குதிரை வாகனத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து மூலவர் உற்சவ மூர்த்தி, முக்கோண கம்பம், திரிசூலங்கள் ஆகியவற்றிற்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றிக்கொண்டு புதுப்பட்டு சேலையுடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து காட்சி தந்த மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காண்பித்தனர். மேலும் உற்சவருக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பம்பைகள் முழங்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டதும் தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் உற்சவருக்கு வீதி உலா துவங்கியது. காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து முன்னே செல்ல பாரம்பரிய நடனங்கள் ஆடியபடி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வரம் இளத்தாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலை அடைந்ததும் மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி விபூதி காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் சித்திரை திருவிழாவையொட்டி தெய்வ திருமண வைபவங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தாய்மானவ சுவாமி திருக்கோயிலில் அருள்மிகு வட்டுவார்குழல் அம்மையும் பிரியாவிடை சமேத ஸ்ரீ தாய்மானவரையும் சிறப்பாக அலங்கரித்து திருக்கல்யாண மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். கல்யாண கோலத்தில் சுவாமியும் அம்பிகையும் திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை தெய்வங்கள் முன்பு சமர்ப்பித்திருந்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கங்கணதாரணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றுதல், தெய்வங்களுக்கு பால்பழம் வழங்குதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் மாங்கல்ய பூஜை செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதையடுத்து பிரியாவிடைக்கும் அருள்மிகு மட்டுவார்குழல் அம்மைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக அருள்பாலித்த ஆதித்தம்பதிகளுக்கு பல்வேறு தீபங்களும் கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர்.
திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பணத்துடன் முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சர்வலங்காரத்தோடு உற்சவர் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி எழுந்தருளியதும் சுவாமிக்கு யக்னோபவீத்தம் சாற்றி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்யங்கள் அணிவிக்கப்பட்டன. மேலும் அம்மி மிதித்தல், வாரணமாயிரம், பிரபந்த பாராயணம் ஆகியவற்றை செய்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கல்யாண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கின. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. இதையொட்டி மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ சவுந்தரவல்லி தாயாரை எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்திருந்தனர். பட்டாச்சாரியார்கள் பலவித முறைப்பாடுகளை செய்து திருமணத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருஷ்டி கழித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் கலசாராதனை செய்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு தாயாருக்கு திருமாங்கல்யங்கள் அணிவித்து அட்சதை, மஞ்சள் தூவி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வாரணமாயிரம் நடத்தி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு சாயரட்சையிட்டு கும்பதீபம், நட்சத்திர தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். பெண்கள் தெய்வங்களுக்கு ஆலம் கரைத்ததும் அர்ச்சகர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள அருள்மிகு வேல் நெடுங்கண்ணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நவநீதேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண விழாவையொட்டி திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கோயில் பிரகாரத்தில் எதிர் சேவையாக நிறுத்தி மங்கள வாத்திய முழக்கத்தோடு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். சிறுமியர்களும் பக்தர்களும் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார்கள் திருமணத்தை துவக்கினர். ஹோமம் வளர்த்து உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த அருள்மிகு வேல் நெடுங்கண்ணி அம்பிகை சமேத நவநீதேஸ்வரருக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் கல்யாண மேடை மீது உற்சவர்கள் ஸ்ரீ கோமலவல்லி தாயாரையும் ஸ்ரீ ஆராவமுதனையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். கன்னிகாதானம் செய்து வேத மந்திர உச்சாடனங்களோடு பலவித முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்றதும் பூப்பந்து எறிதல், ஹோமம் வளர்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். மேலும் வாரணமாயிரம் நடத்தி கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபமும் ஏக தீபமும் சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஸ்ரீ பாலகிருஷ்ண பெருமாள் கோயிலில் 128ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மதுரை கள்ளழகரை சுமந்து வரும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் திருபுவனத்தில் சித்திரை திருவிழா கொண்டாடிவிட்டுத்தான் கள்ளழகரை சுமக்கச் செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ பாலகிருஷ்ண பெருமாளுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து குதிரை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழி நெடுகிலும் உற்சவரை தரிசித்தனர். இதையடுத்து கள்ளழகர் கோலத்தில் இருந்த உற்சவர் பெருமாள் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் எம்பெருமானை பின்தொடர்ந்து சென்று தண்ணீர் பீச்சி அடித்து வழிபட்டனர். இதையடுத்து மீண்டும் ஆற்றில் இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா புறப்பட்டார் உற்சவர் பெருமாள். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் துவங்கிய புக்கோற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய உள்கோடை திருநாள் விழா. வண்ண மலர் அலங்காரத்தில் பிரகார பலம் வந்த ஸ்ரீநம்பெருமாள். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை வசந்தோற்சவம். வெட்டிவேர் சப்பரத்தில் மகிழ மரத்தை வலம் வந்த ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो नना
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।